குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்குது. குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உபஜயஸ்தானம், சகோதர பாவகம் சொல்லக்கூடிய இடம், முயற்சி அப்படிங்கிற இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது. அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு. மிருகசீரிடத்தை தவிர திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும், இல்லை 24, 25 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த சுக்கிர தசையில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் படிப்பில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா படிப்பு ரீதியாக ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எடுத்திருப்பீங்க, தடைப்பட்டிருக்கும். இப்போது அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது, தெளிவான முடிவு எடுப்பீங்க. படிப்பு ரீதியாக பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க படிச்சுட்டே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க. தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும். இப்போ 21 வயசுக்கு மேலே 25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், திடீர் வளர்ச்சி. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் நம்ம அதுலேயும் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 7.5 சனி வருது, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அதனால கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அது மாதிரி கிடையாது. குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே, அந்த முயற்சி ஸ்தானம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுக்கும். ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அது சிறப்பாக இருக்கும். அந்த 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா திருமணத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். இப்போ 23, 24, 25 ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் தான், அது ஒரு 50% மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, அப்படி இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இந்த 3 வயதில் திருமணம் தடைப்படும் ஒரு சில பேருக்கு. ஆனால் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால திருமணத்தை கொடுத்துரும். 7.5 சனி நடக்குது. இன்னும் 2.5 வருஷ காலத்துக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்கலாம், திருமணத்தை பண்ணிடலாம். 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது இது 5ஆம் அதிபதி தசை. 5ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. கேது பகவான் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இருந்தாலும் இந்த சூரிய பகவான் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக, இல்லை திருமண தடைகள், இது மாதிரியான நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியான வேலை அமையலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை அமையும். முயற்சிகளுக்கு வெற்றி. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா
வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றுமே அடுத்தடுத்த தசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க. செவ்வாயோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சியானது ராகுவுடைய தொடர்பில் இருக்குது. இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கறது. அங்கே ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. 7ஆம் பார்வையாக குருவுடைய வீட்டை பார்க்கறதும், 9ஆம் பார்வையாக ராகு இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் அந்த வீட்டை பார்க்கறதும், ராகுவையே பார்க்கறதும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு சில பேர் திருமண ரீதியாக நிறைய கஷ்டப்படுவாங்க, திருமணமே கூடி வரல அப்படின்ட்டு. திருமணமே நடக்கலனாக்கா இப்போ திருமணம் நடக்கும். ஒரு சில பேர் தொழில் தொடங்கி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. சூரிய தசை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 மறையக்கூடாது. ஏன்னா பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு மறையக்கூடாது. உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த தசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும், வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு கொடுக்கல, திருமண தடையாக இருக்குது, உங்களுக்கு தொழில் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் சரியில்லை. சூரிய பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணுது. குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். குழந்தைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை, 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. இந்த தசை எப்படி இருக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது. இந்த நட்சத்திராதிபதி கேது சந்திரனுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் உங்களுக்கு இந்த 10 வருஷ தசையும் கஷ்டத்தான் கொடுக்கும். 4ஆம் அதிபதி தசை, இந்த தசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சந்திர தசை அப்படிங்கிறது மேஷராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சந்திர தசை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னா, சந்திர பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கேது பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், சந்திரனுக்கு கேது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னாக்கா 10 வருடங்கள் உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த குருவுடைய நகர்வுகள் 3ஆம் இடத்துல வேலைக்காக முயற்சி பண்ணிங்களா, வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு வருவீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க, இடமாற்றங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்துல சனி, 7.5 சனி, இது தடைகளை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, தடைகளுக்கு கொடுக்காது. குருவுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தசாபுத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது மாதிரியான பாதிப்புகள் கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி, வெளிநாடு போகலாம். நிறைய பேருக்கு சந்திர தசையில் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அந்த இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது சம்பள உயர்வு. இது மாதிரி ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்க சந்திரன், உடல்நல தொந்தரவுகள், தொழில் ரீதியாக கடன், இது எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த காலகட்டங்களில் சந்திர தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகளுக்கு வெற்றி. ஏன்னா குரு ராகு கனெக்ட் ஆகுது. குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல எல்லாமே ராகுவுடைய நட்சத்திரம் ராகு இருக்கு. இந்த சந்திர தசையில கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருப்பீங்க, இல்லை நிறைய நெருக்கடிகள் இருப்பீங்க, திருமண வாழ்க்கையில நெருக்கடிகள், இது எல்லாமே தீரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாதசை. இந்த செவ்வாதசை ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. இதில் ஒரு சில பேருக்கு மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கலாம், அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது. வேலை ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7.5 சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் செவ்வாதசை அஷ்டமாதிபதி தசையாக வர்றதுனால ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு இந்த குருவுடைய நகர்வுகள், அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் சுமை குறையும். பண வரவுகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக என்னென்னலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, செவ்வாதசையில் யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த குருவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது, குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகுதசை. ராகுதசை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 48லேருந்து 60 வயசு வரைக்கும், 60 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் 2 பலன்களா. இந்த ராகுதசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடங்களில் நிறைய பேருக்கு கெடுபலன்களை கொடுக்கும். முன்னாடி 12 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். முன்னாடி 12 வருஷத்தில்
உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா அந்த சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலும், இப்போ சனியோட வீட்டில் ராகு, வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல, இந்த ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள். இது வரைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தொல்லைகள் இருந்திருக்கு, உடல்நல தொந்தரவுகள், சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள், இது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றம். குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ ராகு தசையில் நிறைய பேர் வந்து கடன் பட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ இருக்காது, கடன் தொல்லைகள் இருக்காது, உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, நல்லபடியாக உங்களுக்கு கிளியர் ஆகும். தொழில் ரீதியாக ஏற்றம் உண்டு. விவசாயம் செஞ்சாலும் சரி, சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் இந்த அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த ராகு தசையில். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, 60 to 66, இந்த 6 வருடத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்தில் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். பண வரவு, கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கொடுக்கறது, லோன் மூலிமா நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க, அந்த பணம் வந்து கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுக்குண்டான வருமானம் வரும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. நோய் நொடி பிரச்சனைகள் இந்த 6 வருடத்தில் ஒன்று நோயை கொடுத்துருக்கும், இல்லைனா கடனை கொடுத்துருக்கும். சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்கள், அதிகப்படியான கஷ்டங்கள். இப்போ ராகு மேலே குருவுடைய பார்வை இருக்குது. இந்த குருவுடைய பார்வையினால் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, இப்போ வந்து வீடு கட்டணும்னு எதிர்பார்ப்பீங்க, அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்காமல் இருக்க அந்த சுப விசேஷம் நடக்கும். பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்குறது, இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஏதோ இப்போதைக்கு எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும், மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கலாம், அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். சொத்து ரீதியாக, ஏன்னா பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது, சொத்து ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்காது. சொத்து, பழைய சொத்து வர்றது, பூர்வீக சொத்து வர்றது, சகோதர சகோதரிகள் மூலமா இது வரைக்கும் இந்த சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு தீர்வுக்கு வரும். இந்த நேரங்களில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு தசையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி தசையில் 3ஆம் இடத்துல குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், அமைதியை காக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். மனசு அமைதியாக இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. இது வரைக்கும் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது, 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது. இந்த டைமில் ஒரு சில பேர் தொழில் பண்ணிட்டு இருந்தால் அந்த தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், இல்லைனாக்கா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி அந்த வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். உடல்நிலை தொந்தரவுகள் கொடுத்துருந்தா, நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருந்தா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. சொத்து ரீதியாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கும், நிறைய மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க, இது மாதிரியான பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க. மதிப்பு மரியாதை, இது வரைக்கும் உங்கள் சொல் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது, இப்போ மதிப்பு மரியாதை இருக்கும். 12ஆம் இடத்துல சனி, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். குருவுடைய நகர்வுகள், இப்போ 7.5 சனி தான் 3வது சுற்று சனி. இதில் உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, குருவுடைய பார்வை மூலமா தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி.